ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு தாமா சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றிட்டேன். இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இப்போ மாமியாக்களை நாங்கள் அந்த காலத்தில் பயந்தோம். இந்த காலத்து பொண்ணுங்க பயப்படுறது இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிறது பக்தி இல்லை, மாமியார் பக்தி. பீரியட்ஸ் டைமில் வந்து நாங்கள் வழக்கமாக குளிச்சுட்டு தான் அடுப்புக்கிட்ட போவோம். இவங்க அந்த வழக்கத்தையும் விட்டுருதாங்க. ஆன்மீகம் பக்தி இதுலலாம் இருக்கிற அமைதியாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் பாருங்க, முழுக்க முழுக்க அதட்டுறீங்க. அவங்க நல்லா இருக்காங்களேம்மா. நான் பூஜை பண்ணதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நான் மனமுருகி ஒரு நிமிஷம் கடவுளை வேண்டுறேன், அதனால தான் என் மாமியார் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இவங்க வந்த பிறகு என் பையனுக்கு 4 போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். எல்லாமே மருமகளால் தான். கடவுள் பக்தி இதையாவது செய்யப்படாதா அப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்கிற விஷயம் என்ன? கோயிலுக்குன்னு கிளம்புறாங்க, நான் சந்தோஷப்படுவேன். கோயிலுக்கு தான் பக்தியோடு கும்பிட போகிறாங்கன்னா அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் போயிட்டு வராங்க. கரெக்டாக கட்டுவிட்டா. ஒரு செவ்வாய் வெள்ளி கூட விளக்கு ஏற்றலாம் சார், அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றாங்க, அதுக்கும் அவங்க வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க. கோவிலுக்கு போகிறச்ச சாரீ போட்டுட்டு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். தலையை விரித்து போடாமல் கொஞ்சம் பின்னிட்டு கொஞ்சம் பூ வைக்கலாம். பொட்டு சார் ரொம்ப இத்துளூண்டு, அது என்ன சொல்கிறது? இப்போ நீங்களே ரொம்ப இத்துணூண்டு தான் வச்சிருக்கீங்க. எனக்கு நீங்கள் பொட்டு மேலே நான் சந்தனம் வச்சுருக்கேன், குங்குமம் வச்சுருக்கேன். சந்தனம் வைக்கிறதா நம்ம கலாச்சாரமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சந்தனம்லாம் கேரளால தானே வைப்பாங்க. நீங்களே பொட்டு சின்னதா வைக்கிறாங்க. நீங்களே பொட்டு சின்னதா தானே வச்சிருக்கீங்க. கூறுகட்ட கொத்தல்லி மவுத் கண்ட்ரோலை எப்படா வளர்த்துக்க போறேன்? சார் கால மாற்றங்கள்ங்கிறீங்க, அது ஒரு மாற்றம் தானே. அது மாதிரி தானே இந்த மாற்றமும். அப்படி சொல்லி 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு எழுந்திரிக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். அப்ப எப்படி இருந்துச்சு? நாடா நீ நையன்ற நாடா நீ சொன்னா பரவாயில்ல, 5 மணி. 5 மணிலாம் இல்லை, சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். எழுப்புனாதான் தெரியும் இல்லையா? ஓ, நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நான் எழுப்பாமையே நீ ஏன் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சு. நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா? இப்போ வரைக்குமே இந்த 4 மணிக்கு முழிப்பு வந்துருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க. உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சீங்கல்ல, அது பக்தி கிடையாது, பயத்துல எழுந்திரிச்சேன். ஆமா, பாவம் அருள, யாருக்குமே அந்த நிலைமை வரக்கூடாது. பக்தியான மருமகளா இருந்தா நீ 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்னு? உண்மையிலுமே அது நல்ல பக்திக்கு அர்த்தம் தான். அது பக்திக்காரியா இருந்தா நீ 6 மணிக்கு எந்திரிச்சிடணுமா? நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. இப்போ மாமியாக்களை நாங்கள் அந்த காலத்தில் பயந்தோம். இந்த காலத்து பொண்ணுங்க பயப்படுறது இல்லை. நாங்களாம் ராணுவ படை, லேடிஸே ராணுவ படை. அப்போ நாங்கள் சாமியை சொல்லி நாங்கள் எழுப்புறோம். நீங்க எதிர்பார்க்கிறது பக்தி இல்லை, மாமியார் பக்தி. எவ்வளவு பார்த்திருப்பேன். உங்களுக்கு இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாது அப்படின்னு எதையெல்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்ல தோணுது. எனக்கு எது ஃப்ரீ டைமோ அதுதான் வந்து எனக்கான நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். இவனை கொன்னுடலாமா? ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு தாமா சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. லூசானா? இல்லை, நான் லூசான்னு கேட்குறேன். இப்போ வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றிட்டேன். இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு தான் படிச்சவனை கூட வச்சுக்கணும்னு சொல்லுது. சண்டே மாஸ்க்கு வர சொல்லுவாங்க. ஓகே, நம்மளும் போகலான்னு கிளம்புவோம். 8 மணிக்கு மாஸ்னா 7:30க்கே ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க போம்மா, போம்மா, என்னடா போம்மா. மாசுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து போய் பார்த்தாதான் நம்ம முழுமையா அடைஞ்ச மாதிரி இருக்கும். நான் வந்து சரி அவங்க கூப்பிடுறாங்களேன்றதுக்காக போறேன். அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வான்றாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க. முழு கதையும் சொல்றானே. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. கல்யாணம் பண்ணின்னு வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவில் கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனேயும்? ஆமாவா? என்னடி இது? என்ன இழிச்ச வாய பாருங்க. நான் வச்சுன்னு இருந்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துன்னு இருந்தா எல்லா இதுலயுமே பங்கெடுத்துக்குவான். பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே. அது அவள்கிட்ட தான் கேட்கணும். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. உங்க பையன் எங்க இருக்காப்ல இப்ப? இங்கதான். தம்பி வாங்க, கம் ஹியர். என்ன புள்ளையாவே பாக்குறது இல்ல, காவு குத்தினேங்கிற எல்லாத்திலையும் நீ திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல. இந்த பக்தி குறைஞ்சிருச்சு, நான் அதனால விட்டுட்டேன். அப்ப அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானமா அடிச்சு இழுத்துட்டு போகணும்.
என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீ செய்யன்ற. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கிருக்கீங்க, உங்களாலே முடியல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அதனாலதான் நான் அவளை திட்டுறேன். நீ பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வர வையே. வாய்ப்பே இல்ல சார். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. 30 வருஷமா வளர்த்து அவங்களாலே கூட்டு போக முடியாது. 5 வருஷம் வந்து நான் எப்படி கூட்டு போக முடியும்? உங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க போக முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க, அதுக்கு ஓகேன்ட்டாங்கல்ல. நான் சொல்லல, ஓகே சொல்லல. அனைவரும் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் உங்க தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தானே ஒத்துக்கணும். அது நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க, உள்ள கொண்டு வராது. நீ செம எஸ்கேப்டா நீ. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? ஒரு சர்ச்சுக்கு வரது போறதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஆமா. அதுல நீங்க தலையிட முடியுமா? முடியாது. அப்ப அதை சொல்லிருங்க. நீங்க 2 பேர் பேசிக்கோங்க, என்ன குறுக்க இழுக்காதீங்க. கேட்டா பையன் சார் இந்த பால்சாமி. ட்ரிப்பு நம்ம எதுக்கு போவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம். ஒரு கோயிலாச்சும் போட்டிருக்கீங்கன்னா வருவேன், இல்லைன்னா வரல. அவ்வளோ கஷ்டம் இல்லை. 4 நாள் டூர் போனா 1/2 நாள் கோயிலுக்கு ஒதுக்கலன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு? கலாச்சாரம் எங்க டூர்ல வருது. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களோட வரோம் இல்ல, எங்களுக்காக 1/2 நாள் ஒதுக்க மாட்டீங்களா? யாருக்காக போறோம்? குடும்பத்துக்காக போறோம். உடனே போடுவீங்க அந்த அட்டாக்க போட்டுருவே. நீ அது மாதிரி உங்களுக்காக தான் கும்பிடுறேன், இதுக்காக தான் பண்றேன். ஆன்மீகம், பக்தி இதுலலாம் இருக்கிற அமைதியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பாருங்க, முழுக்க முழுக்க அதட்டுறீங்க. போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம், முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடுறோம். இப்ப நாங்க சாப்பிட்றோம்னா அது எங்களுக்காக சாப்பிட்றோம். உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னா உங்களை டூர் கூட்டு போகாத, இல்லாட்டி கோயிலுக்கு போயிரு. 1/2 நாள் ஒதுக்கு தர்ஷினி போதும். சாமி உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஃப்ரைடே நைட்டு 11 o'clock நான்வெஜ் வாங்கிட்டு வருவார் அவர். அதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது சார். பையன் வந்து வாங்கிட்டு வராரு, அவரை தடுத்துற வேண்டியதானே. கேட்கறது இல்ல. என்ன இழிச்ச வாய பாருங்க. நீங்க பையன் சொல்லுவீங்க, அவன் கேட்க மாட்டான். ஆனா அவங்க மருமகன் உங்களோட வரணும். அவங்க லேடி சொல்லலாம் இல்ல சார். குடிக்கிறப்ப எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க? அப்படி சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மன திருப்தியா சாமி கும்பிடணும். அவங்க வந்து சாலிடா 3 hours உட்காருவாங்க சார். சார் தூங்கிட்டா சார். நான் 3 மணி நேரம் பண்ணதால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் என் நிலைமைக்கு அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவங்க நல்லா இருக்காங்களேம்மா. நான் பூஜை பண்ணதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நான் மனமுருகி 1 நிமிஷம் கடவுளை வேண்டேன், அதனாலதான் என் மாமியார் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். ஒத்துக்கிட்டு போயிருங்க. நீ 1 நிமிஷம் கும்பிடுமா. அதுதான் சார், அதுதான் நானும் பண்றேன். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இவங்க வந்த பிறகு என் பையனுக்கு 4 போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். எல்லாமே மருமகளால தான். அவங்க நினைச்சா மாத்தலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஹஸ்பண்ட் எப்படின்னா பிளேட் வந்து சிங்க்ல போட மாட்டாரு. இப்போ என் பையனுக்கு நான் வந்து ஒரு டிசிப்ளினா சொல்லி தரேன். இந்த பொண்ணு நாகரிகமா அடிச்சிருச்சு உங்களை. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என் பிள்ளைய டிசிப்ளினா வளர்க்குறேன். பீரியட்ஸ் டைமில் வந்து நாங்கள் வழக்கமாக குளிச்சுட்டு தான் அடுப்புக்கிட்ட போவோம். இவங்க அந்த வழக்கத்தையும் விட்டுருதாங்க. இதுல என்னப்பா இருக்குன்னா இருக்கு. பீரியட்ஸ் டைம்ல நான் சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ்ல வேலையெல்லாம் பார்க்குறேன். இதுல நான் வீட்டில் இருக்கும் போது மட்டும்தான் நான் என் இஷ்டப்படி இருக்க முடியும். எப்பா இந்த 2 மணி நேரம் இங்கே தான் நிம்மதியா இருக்கேன். பெரிய பிரச்சனை பெயினா இருக்கும். காலையில எழுந்து குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு அப்பதான் வரணும் அப்படின்னு சொல்றது வந்து என்னால ஏத்துக்க முடியாது. நாங்களும் அதெல்லாம் கடந்து தானே சார் வந்திருக்கிறோம். சிரிக்கிறேன்னு நினைக்காத. நீங்க அதை கடந்து வந்திருக்கீங்கன்றதுக்காக மட்டுமே எங்க மேல அதை திணிக்கிறது அது ரொம்ப தப்பு இல்லையா? தப்பு மாதிரி தாக்க தெரியுது. இப்போ பொங்கல் நடக்குது, அந்த இடத்துல பக்திங்கிற முறையில தான் அதை கொண்டு வரோம். அந்த இடத்துல வந்து அண்ணன் தம்பிங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்கல்ல. ஸோ ஒன்று கூட்டுறதுக்கு வந்து பக்தி மட்டும் இருக்கணும். நம்ம வெளியே வந்து ஓகே ஹோட்டலில் போய் சாப்பிடுறது. நீங்க ரெஸ்டாரண்ட்ல ஒன்று கூடுறப்ப உங்களுடைய கன்வீனியன்ட் பீப்புளோட தான் ஒன்று கூடுவீங்க. ஐயோ பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? இல்லை ஃபேமிலியாவே நாங்கள் கூப்பிடுறோம். முடியாது, உங்களுக்கு வேணாங்கிறனால விட்டுருவீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இப்போ இவங்க எல்லாரும் இத்தனை சொன்னாங்க. இதுல நீங்க ஒரு பாயிண்ட் கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்க எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கிறது பக்திக்குள்ள இல்ல, சடங்குகளுக்குள்ள.